ஒரு சிலர் சிக்கன் செய்யும் பொழுது கிரேவி நிறைய கிடைக்கணும்னு சமைக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா அவங்க நினைச்ச அளவு கிரேவியும் இருக்காது, டேஸ்டும் கிடைக்காது. ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் சீரகம், 8 காஷ்மீரி மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குனதும் 2 தக்காளி, ஒரு டீஸ்பூன் மிளகு, 5-6 முந்திரி பாதாம சுட தண்ணியில ஊற வச்சு போட்டுக்கோங்க. டேஸ்ட் எக்ஸலண்டா இருக்கும். ஆறுனதும் அரைச்சி எடுத்து வச்சிடுங்க. ஒரு அடிகனமான கடாயில கொஞ்சம் தாராளமா எண்ணெய் ஊத்தி 2 பிரிஞ்சி இலை, பொடியா நறுக்குன ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கிளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் 400 கிராம் போட்டிருக்கேன். கூடவே ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா இருந்தா போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நாம அரைச்சு வச்சிருந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் தண்ணியும் சேர்த்து மீடியம் ஃபிளேம்ல வச்சு மூடி வச்சு வேக விடுங்க. இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரும். சிக்கன் வெந்துடுச்சான்னு செக் பண்ணிட்டு நிறுத்திடுங்க. சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ அருமையா இருக்கும். இது சப்பாத்திக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.